Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. So நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்சர். ஸோ நாட்டா 2025ஓட அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது, ஸோ அவங்க என்னெல்லாம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க, நேஷ்னாலிட்டி கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்தோன்னே மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா அதுவும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா கீழே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரலான இது தான். அதுக்கப்புறம் என்ன கேப்சர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜென்ரலாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாட்டா ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரௌச்சர் வந்து டேரெக்டாக வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான ஒன்று. இன்றைக்கி இருக்கிற டே பை டே காம்படிஷன்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஹவுசிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கமர்ஷியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது போக வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நல்ல டிமாண்டான கோர்ஸு. இந்த கோர்ஸஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுங்க. 100% வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் பேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, நாட்டானா என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க, சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாட்டா வந்து எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பிஆர் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸு, என்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, ஸோ அப்ளிகேஷன்ஸு என்ன மாதிரி ஃபீஸஸ் வருது, ஸோ என்னெல்லாம் ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும், ஸோ என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் இது பண்ணுவாங்க, ஸோ எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஸோ அட்மிட் கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெஸ்ட்டு சென்டர்ஸ் வந்து அலகேட் பண்ணுறாங்க, ஸோ எப்போ வந்து ரிசல்ட்டு கொடுக்குறாங்க, ரிசல்ட்டோட டீட்டெயில்ஸு, ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன, ஸோ இது வந்து இந்த 2025க்கு வந்து வேலிடான ஸ்கோர்ஸு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பேஜஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனெக்சஸ் பேஸஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சிட்டி சென்டர்ஸோட டீட்டெயில்ஸு, ஸோ அதே மாதிரி என்னென்னலாம் வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைட்லைனுக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸை அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டானது கொடுத்துருக்குறாங்க. ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் என்னென்ன டேட்ஸ் வருது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது பிரசிடென்ட் ஃபார்வர்ட். இவர் இங்கேருந்து தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நாட்டாவோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1972 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இது எல்லாமே வந்து பியூர்லி வந்து கவர்மெண்ட் இன்டேக் மூலிமா தான் எடுக்கிறாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனி கவுன்சிலிங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இவங்க ப்ரொஃபஷ்னல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து தனி கவர்மெண்ட்டே வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி வந்து நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து ஜேஇ எழுதுகிறோம், அதே சேம் டைமில் வந்து நீட் எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சருக்கும் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் அது. ஸோ இதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 370 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரன் பண்ணுறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் சரி, அப்ளைட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஆகட்டும் சரி, பிஆர் ஸ்கூல்ஸு, தென் ஐஐடிஸு, என்ஐடிஸு, ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸு, இது எல்லாமே சேம் கவுன்சிலிங் கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டா கவுன்சிலிங் கீழே தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டாவோட ஜென்ரலான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது நார்மலான ஒரு டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எப்படி ஷெட்யூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, தென் செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லி 3 அட்டம்ப்ட் பேஸஸில் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் வந்து பெஸ்ட்டான ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத 3 எழுதுறீங்க. அதில் வந்து 2 எக்ஸாமில் வந்து எது பெட்டராக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது ஒன்றை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமனான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி அவங்க எக்ஸாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் வரைக்கும் உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது உங்களுக்கு மார்ச் மந்தில் நடக்குது. செகண்ட் அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் ஜூலைக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து மார்னிங் செஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரைடேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து 1:30 PM to 4:30 PM வரைக்கும் அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. 180 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 3 ஹார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10 AM to 1 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 180 மினிட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சேம் 1:30 to 4:30 PM வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாலிடாக வந்து 1 மந்த்து ஃபுல்லாகவே டைம் இருக்குது. ஸோ எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின்ஸு கேட்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் நடக்கும். ஸோ இதோட டெஸ்ட் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 80 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கீழே என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். ஸோ காம்போசிஷன் அண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்குக்கும், ஸ்கெட்சிங் அண்ட் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 25 மார்க்குக்கும், ஸோ அதே வந்து 3D காம்போசிஷன் வந்து 30 மார்க்ஸுக்கும், ஸோ அதே சேம் டைமில் வந்து டோட்டல் கொஸ்டின் வந்து 80 மார்க்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏவாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஜேஇ அப்பியர் ஆகிருப்பீங்க. ஜேஇலையும் வந்து பிஆருக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பேஸஸில் தான் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்ட் பி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்சிக்யூவும் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டும் கொடுக்குறாங்க. அண்டு என்சிக்யூவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இதாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ B1 பார்த்திங்கன்னா 42 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எம்சிக்யூவாகவும், B2ல் வந்து 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்சிக்யூவாகவும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. 120 மார்க்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் மார்க்காக வந்து பார்ட் ஏல வந்து 80யும், பார்ட் பியில் வந்து 120யும், ஓவரால் வந்து 200 இதுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது நார்மல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் இருக்கனால எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே காமனான ஒன்றாவே இருக்கும்.
ஸோ அது போக வந்து ட்ராயிங் காம்போசிஷன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ½ hour 90 minutes வந்து டைம் இருக்குது. ஸோ 80 மார்க்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி A1 அப்படிங்கிறது காம்போசிஷன் கலரில் வருது. ஸோ உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ A2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெச்சஸ் அண்ட் காம்போசிஷன், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 25 மார்க்ஸுக்கு. தென் வந்து A3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3D காம்போசிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போதில் உங்களுக்கு வந்து 1 hour 90 minutes இது பண்ணுறாங்க. ஸோ 120 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து விசுவல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2D and 3Dயில் இது பண்ணுறாங்க. லாஜிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான கண்டென்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் ஜிகே ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸோட டீட்டெயில்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸோடது, நியூமரிக்கல் அபிலிட்டிஸு. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பேஸஸில் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் பேஸஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th + 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்பியர் ஆகிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே அப்பியர் ஆகிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுமே அப்பியர் ஆகிக்கலாம். இது எல்லாமே மேக்ஸ் பேஸஸில் மட்டும்தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரோட பிஆர் ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே ஜென்ரலாக வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா டெக்னிக்கல் லொக்கேஷன்ஸ் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 10th ஆல்ரெடி நம்ம பிஃபோராக பார்த்துட்டு 10 + 2 12th அப்படின்னு வரும்போது கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி, டெக்னிக்கல் லொக்கேஷன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜினியரிங், கிராஃபிக்ஸு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு. ஸோ இது எந்த இது பண்ணாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து போர்டு எக்ஸாமில் வந்து 45%ங்கிறது அக்ரிகேஷன் மார்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எதுவுமே ஈஸி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்ரிகேட்டட் மார்க் வந்து கம்பல்சரி இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் இதில் நல்ல மார்க் வாங்கிட்டு அதில் ஸ்கோர் கம்மியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ சப்போஸ் வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி நிறைய காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெயில் கொடுங்க. அதை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி கொரீஸ் இருந்தாலுமே அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகேஷன்ஸு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்டார். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸு எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்களோ அதெல்லாம் மேனிட்டரியாக ஃபில் பண்ணணும். ஸோ அது எதுவுமே வந்து மிஸ்டேக் பண்ணாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தனியாக வந்து அப்ளிகேஷன்ஸோட ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டவுட் இருந்தாலுமே கால் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா தான் அதோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணுறது என்ன மாதிரி சைஸில் வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து 4 KBலேருந்து அதிகபட்சம் ஒரு 100 KB வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜோட டீட்டெயில்ஸு சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 KBலேருந்து 30 KB வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இமேஜோட ஹைட்டு வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 cm,
ஹைட்டோ வித் வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கூகுளில் போட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வராது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இது ஒரு முக்கியமான இதாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்ன மாதிரி வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஓபிசி அப்படின்னு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1750. ஸோ இந்த இதில் யாரில் ஓபிசியில் வருவாங்க அப்படின்னா பிசி, பிசிஎம் முஸ்லீம்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ காமனாக வந்து நம்ம வந்து ஸ்டேட்டில் இருக்கும் போது கம்யூனிட்டி பேஸஸில் வருவோம். அதே மாதிரி காமனாக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஓபிசியில் வருவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1250 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே இந்தியாவில் இல்லை, நீங்கள் அவுட் சைட்லேருந்து வரீங்க, ஸோ உங்களுக்கு இந்த ஓசிஐ அப்ராட் ரீஜன்லேருந்து வரீங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 15,000 வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட்லேயே இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ப்ரூஃப் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காப்பீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ்க்கு உண்டான டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், அதுக்கு உண்டான கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து மெயினாக இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஆதார் வச்சுருப்பீங்க. ஆதார் வந்து காமனாகவே வச்சுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆதாருங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால் காமனாகவே ஆதார் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டர்ஸ் சிட்டிஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து அவங்க டிக்ளரேஷன்ஸு டைமிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா www.nata.in ஸோ இந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா எந்த இதில் வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிஃபையிங் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்கும், பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இது ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் குவாலிஃபை மார்க் வந்து உங்களுக்கு 70 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இப்போது எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ ஃபஸ்ட்டு செஷனாக இருக்கட்டும் சரி, செகண்ட் செஷனாக இருக்கட்டும் சரி, ப்ரீவியஸ் டைமாகவே நீங்கள் போயிருக்காங்க. 9 o'clock கொடுத்துருக்காங்க, 12:30 கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போயிருங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா எது இஷ்யூ கிடையாது. ஸோ அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டைம்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டு. ஸோ ரிலாக்ஸாக வந்து போங்க. ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சேம் நீங்கள் போனோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 hour டைமுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிஃபோராகவே நான் போக சொல்லியிருக்கேன். அவங்க கொடுத்துக்க டைம்லேருந்து ஒரு 1/2 hour முன்னாடி போயிட்டிங்கன்னா எதுவுமே இஷ்யூ இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் எக்ஸாம் இதுக்கு போகும்போது, அவங்க ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட் கார்டு, ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கிற கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதேமாதிரி சொன்ன மாதிரி ப்ளஸ் ஆதார் காப்பிங்கிறது மஸ்ட்டு கொண்டு போங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. எல்லார் கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பென்சிலு, எரேசரு, ட்ரை கலர்ஸு, ஸ்கெயில்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸ்கெயில் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஜென்ரலான என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான் அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஸ் இது பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஆன்லைனில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணுங்கள். அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனு, ஸோ அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸு, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு சிட்டிஸ் கொடுக்குறது வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷனில் கொடுங்க, அதுக்கப்புறம் எதர் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபோட்டோ இது பண்ணுங்கள், சிக்னேச்சரும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதே அந்த இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி என்னென்ன வேணுங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பிளேட்ஸ், மொபைல் ஃபோன்ஸு, கால்குலேட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஆதார் காப்பி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஜென்ரலாக வந்து பென்னு, உங்களுக்கு வந்து எரேசரு, பென்சிலு, ஸ்கேல் இது மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ என்னென்னலாம் மஸ்ட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் இன்ஃபோவில் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து 10th மார்க் ஷீட் இது கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஸோ ஃபாதர் நேம் என்ன 10th கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்து இது பண்ணுங்கள். மதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுவே கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. கேட்டகிரி வந்து கரெக்டான இதில் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டகிரி வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ கேட்டகிரி வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. இதே வந்து பிடபிள்யூடியில் இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து நீங்கள் எந்த ரூரலில் வரீங்களா, அர்பனில் வரீங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறது, ஸோ அவங்க நம்பர்ஸ் இது பண்ணுறது, ஐடி நம்பரு. ஸோ அதே மாதிரி காலம் பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன், பாஸ் ஸ்டேட்டஸு, என்ன கோர்ஸு ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, என்ன போர்டு, எந்த இயரில் பாஸிங் இது பண்ணீங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மார்க்ஸு, டோட்டல் மார்க்ஸு, பர்சன்டேஜு, ரோல் நம்பர் டீட்டெயில்ஸு, ஸோ உங்களோட இன்ஸ்டியூட் நேமு, பின்கோடு, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் 12th, ஸோ அதேமாதிரி பாசிங் ஸ்டேட்டஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸில் வரும். ஸோ என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேனிட்டரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதோட காப்பீஸை வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சிட்டிஸ் வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் இருக்கிற எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு எங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, ஒசூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சூர், திருவள்ளூர், திருச்சி, ஊட்டி, நீலகிரிஸ், வெள்ளூர், ஸோ விழுப்புரம், விருதுநகர், ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு உண்டானது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியர்பை இருக்கும் போதில் உங்களுக்கு துபாய் சென்டருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே டெஸ்டர்ஸு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி எதுவுமே பண்ணிடாதீங்க. ஸோ அவங்க வந்து நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் காப்பி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்த வித டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம். தென் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்கள் காலேஜ் ரிலேட்டடாக எந்த வித டவுட் இருந்தாலுமே நீங்கள் எப்போனாலுமே கால் பண்ணுங்கள். எங்களோட டீம் வந்து அதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2025க்கு வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நாட்டாலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாட்டாலேருந்து கொடுத்துருக்கிற அப்டேட்டை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு எதோ டவுட் இருக்குது, ஸோ நான் வந்து ஏதோ டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறேன் சார் அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது, இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து எங்களோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த வித மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகுங்க. அப்பியர் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறோம். நியர்பை லொக்கேஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் விசிட் வாங்க. ஸோ அப்படி வர முடியல அப்படிங்கிறவங்க வந்து கீழே நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கோம். வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம். மோஸ்ட்லி இது எல்லாமே ஃப்ரீ கவுன்சிலிங் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள்
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.